அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட்டு கிணத்துல போட்ட கல்லு மாரி கிடக்கு. ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதிவு தான் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து ஏன் ஏறிச்சு முதல்ல. அதுக்கப்புறமா இறங்குனத பத்தி பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஏ வந்து 2020, 21 காலகட்டத்தில அதாவது பேண்டமிக் சொல்லுவோம் இல்லையா? அந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல பணத்த வந்து உள்ள போட்டுருக்காங்க. மார்க்கெட் நல்ல சீப்பான பிரைஸ்ல இந்தியன் மார்க்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பணத்த போட்டுருக்காங்க. 2.7 கோடி வந்து லட்சம் கோடிய வந்து போட்டுருக்காங்க. நல்ல டைம் இதுதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க. கரெக்ட்டா போட்டுருக்காங்க. அதே மாரி மார்க்கெட் ஏறிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 2012, 13ல வந்து இதே மாரி கிராஷஸ் வரும்போது போட்டுருக்காங்க. அத பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து அவங்க வந்து இந்த விட்டத பிடிக்கணும் திரும்பவும் சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, $25 பில்லியன் வந்து 1.4 லேக்ஸ் குரோர் வந்து அப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இப்பதான் வந்து அதிகமா அதோட டபுளா மாறி இருக்கு. என்ன காரணம்னா, இந்த கொரோனா டைம்ல வந்தக்கூடிய ஒரு சீப்பான பிரைஸ்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் மாறியிருக்கு. அத வந்து பை பண்ணியிருக்காங்க. இதுதான் எஃப்ஐ வரதுக்கான காரணம். சரிங்களா? அதே மாரி இப்ப ஏன் இறங்குது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 2022லயே செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதாவது ரஷ்யா, உக்ரைன் வார் வரும்போதே அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டிய கண்டுபிடிச்சு கரெக்ட்டா 1.4 லேக்ஸ் குரோர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவே செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு தான் தெரியல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மட்டும் ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ புதுசு புதுசான ஒரு சிஸ்டம் வந்து மாத்திக்கிட்டே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுவும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். லைக் வந்து எக்ஸ்பீரி டே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து வியாழக்கிழமை வந்துச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமையா மாத்துனாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் மார்ஜினுடைய இன்கிரீஸ் பண்ணாங்க. மார்ஜின் அ அதிகமா தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எல்டிசிஜி, எஸ்டிசிஜி டாக்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ ரீசென்ட்டா அந்த சிஏஎஸ் க்ளோஸ் ஆக்ஷன் செஷன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த மாரி நெறைய இம்ப்ளிமெண்டேஷன் புதுசு புதுசா வரும்போதும், அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மணி வேல்யூ வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டே போகுது. அகைன்ஸ்ட் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 95 அந்த ரேஞ்சுல போயிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் எஃப்ஐஐ நம்ம செல் பண்றது போறதுக்கு. அவங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றத தான் பத்தி யோசிக்கணும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ பிரேக் டவுன் ஆயி, கீழ வந்து ஒரு அ குடுத்துட்டு ஒரு திரும்பவும் ஏறுற மாரி ஒரு ஜர்க் காட்டுது. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். நம்ம கன்ஃபார்மா எப்ப தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்றேன் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். எஃப்ஐஏ வந்து பாட் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து 2021. அதே மாரி எஃப்ஐஏ செல் ஸ்டார்ட் பண்ணது 2022க்கு மேல அப்பறத்துலருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நம்ம கம்பெனிஸ்லாம் இந்தியன் கம்பெனிஸ்லாம் புதுசு புதுசா நெறைய கம்பெனிஸ் வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த 2023, 24, 25 காலகட்டத்தில நெறைய ஐபிஓ லிஸ்ட் ஆனுச்சு. இத 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 வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னே நெறைய பேர் வந்து ஐபிஓக்காகவே நெறைய பேர் டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அ இன்கிரீஸ் பண்ணதுக்கான காரணம் அது ஒரு காரணம். மேல போறதுக்கான காரணம். ஐபிஓக்காகவே நெறைய பேர் டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் ஒரு காரணம். சரிங்களா? இப்போ வந்து கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டாக்னேட் ஆயி ஒரே இடத்துல கல்லு போட்ட மாரி நிக்குது. மேலயும் போ மாட்டேங்குது, கீழயும் போ மாட்டேங்குது. அப்படியே ஒரே இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. இப்ப என்ன சொல்ல வருது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஐ, டிஐ பையிங் ஜோன் அந்த இடத்துல கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. அவங்க வேலைய முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரீட்டெயில் பீப்பிள்லாம் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் மேல போக போக என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் வந்து கீழ போல மேல தான் போப்போது அப்படின்னு. நெறைய பேர் பப்ளிசிட்டி பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த ஐபிஓ இதெல்லாம் லிஸ்டிங் ஆக ஆரம்பிக்குது 2023க்கு மேல. பார்த்தீங்கன்னா, பீப்பிள் என்டர் ஆன பிறகு அங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு, திரும்பவும் அக்குமுலேஷன் நடந்துட்டு, திரும்பவும் மேல போக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த 26,341 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ட்ட தாண்ட முடியல. அது வந்து ஒரு ஆ எஃப்ஐஏ வந்து அந்த இடத்த வந்து ஒரு செல்லிங் ஜோனா பார்க்குறாங்க. அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸா பார்க்குறாங்களா? இந்தியன் எக்கனாமிக் வந்து கொஞ்சம் இன்னும் மேல போதா? கீழ வருதா? இதெல்லாம் நெறைய நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்களா? என்ன நடக்குது அங்க? அப்போ இந்த இடத்திலேயே சுத்திட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எஃப்ஐ எக்ஸிட் ஜோனா நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்த. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு அளவுக்கு 26,341 உடைச்சிட்டு போச்சுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஆ ஒரு திரும்ப அக்குமுலேஷன் ஃபேஸா கன்சிடர் பண்ணலாம். அது கீழ உடைச்சிட்டு வந்துச்சுன்னா, அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? 21,892 அந்த ரேஞ்ச வந்து உடைச்சதுன்னா, கீழ ஃபர்தரா விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸா தான் மாறும். சரிங்களா? இது மேல உடைக்குதா? கீழ உடைக்குதா? இந்த 2 விஷயத்த தான் நம்ம பார்க்கணும். இது மந்த்லி டைம் ஃப்ரேம்ன்றனால உடனே எல்லாம் நடக்காது. ஒரு 5 மாசம், இல்ல 6 மாசம், இல்ல அடுத்த வருஷம் 2027க்கு மேல கூட இது நடக்கலாம். ஒண்ணு மேல போனா பாசிட்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல கீழ வந்துச்சுன்னா
நம்ம வந்து அதுக்கேத்த மாரி என்னன்றத பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இத பத்தின விஷயத்த நான் சொல்லணும்னு கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மார்க்கெட் வந்து இது நமக்கு விரிச்ச வலையா? இல்ல அடுத்து என்ன செய்யலாம்? அப்படின்ற ஒரு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, தாட் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. நிஃப்டி வந்து அடுத்தது வந்து கீழ போகுமா? மேல போகுமா? இல்ல சைட்வேஸ்ல தான் தொடருமா? அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். இது வந்து டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. நண்பர்களே நன்றி, வணக்கம். அடுத்த தகவல சந்திக்கலாம்.